வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் அடுத்த 10 கொஷின் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த கிவன் சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. தொடரோட அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா 5, 24, 99, 378 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போது 5 இருக்குது, 5க்கு சம்மந்தமே இல்லாமல் 24 இருக்குது, 99 இருக்குது, 378 இருக்குது. சரியா? இதுக்கு நான் ஒரு 2-3 டைப் போட்டு பார்த்தேன், எதுவுமே வரல. ஆனால் என்ன மாதிரியான லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 5 வந்து 3ஆல் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் 3 வந்து 3ஆல் பெருக்குறாங்க. ஓகேவா? பெருக்கும்போது 5 3 15 அப்படின்னு வருது. ப்ளஸ் 3 × 3 எவ்வளோ வந்து அப்படின்னா 9 பெருக்கணும் அப்படின்னா 24. 15 + 9 கூட்டணும் அப்படின்னா எனக்கு என்ன வந்துச்சு? 24. நெக்ஸ்ட் டேர்ம் வந்துச்சு. அடுத்ததா 24 × 3 இங்கே என்ன வந்திருக்கு? எனக்கு 9 வந்திருக்கு இல்லையா? அந்த 9 வந்து நான் வந்து மறுபடியும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது 24 3ஆல் பெருக்கினேன் அப்படின்னா 4 3 12, மீதி 1 3 2 6 6 1 7 அப்படின்னு கிடைக்குது. இங்கே வந்து 9 3 27 அப்படின்னு கிடைக்குது. 7 2 பெருக்கணும் கூட்டணும் அப்படின்னா 9, திரும்ப இந்த 7 2 கூட்டணும் அப்படின்னா 9, 99 வந்துடுச்சு. அடுத்த டேர்ம் வந்து அந்த 99 கிடச்சிது இல்லையா? அந்த 99 3ஆல் பெருக்கிட்டு இங்கே எனக்கு என்ன வந்துச்சு? 27 வந்துச்சு இல்லையா? 27 × 3 நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. சரியா? இப்போ 99 3ஆல் பெருக்கும்போது 3 என்ன வரும் அப்படின்னா 27, மீதி 2 9 3 27, 28 29. சரியா? அதுக்கு அடுத்தது ப்ளஸ் இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 3 21, மீதி 2 3 2 6 6 2 என்னது 8 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை கூட்டினீங்க அப்படின்னா 1 7 கூட்டினீங்கன்னா 8, 8 9 கூட்டினீங்க அப்படின்னா 17 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? மீதி 1 378 வந்துடுச்சு. அப்போ நான் நெக்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 378 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் எனக்கு கிடச்ச 81 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணணும். கிடச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். சரியா? இப்போது 378 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 3 24, மீதி 2 7 3 21 23, மீதி 3 3 9 10 11 அப்படின்னு கிடைக்குது. இங்கே 81 வந்து நான் என்ன பண்ணுறேன்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 3 3 8 3 என்னது 24. அப்போது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போது 7 4 3 என்னது 7, 3 4 என்னது 7, 3 1. அப்போ சீக்வன்ஸில் எனக்கு அடுத்ததாக வர வேண்டிய நம்பர் வந்து என்னது அப்படின்னா சரி ஆப்ஷனை மாற்றி எழுதிச்சிடணும். ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1380, 1387, 1384, 1377. அப்போது எனக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் டி வந்து ஆப்ஷன் வரும். சரியா? அடுத்த சம் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் பிட்வீன் 3 and 1 in the above arrangements அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு லைனாக ஒரு நம்பர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அதில் வந்து 3க்கும் 1க்கும் இடைப்பட்ட சரியான உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 அப்படின்னு. இப்போ 1க்கும் 5க்கும் சரியான இடைப்பட்ட உறுப்புன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? 3. அப்போ இதுலேருந்து இதுக்கு போகிற டிஸ்டன்ஸும் இதுலேருந்து இதுக்கு போகிற டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். அப்போது நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 3க்கும் 1க்கும் இடைப்பட்ட சரியான உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் இங்கே 3லேருந்து 1க்கு மொத்தம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 உறுப்பு இருக்குது. ஓகேவா? அப்போது 11 நான் 2ஆல் அடித்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 2 10 அப்படின்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் 5.5. அப்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா நடுவில் சென்டரில் இருக்கணும். இங்கேருந்து 5 தாண்டினதுக்கப்புறம் எனக்கு என்ன வருதோ அந்த நம்பர் தான் என்ன இருக்குது? நடுவில் இருக்க நம்பர். பாருங்கள் 1 2 3 4 5. நான் 5 கேப் இருக்குது இந்த பக்கமும். இந்த பக்கம் பாருங்கள் 1 2 3 4 5 இருக்குது. அப்போது சென்டராக எனக்கு என்ன இருக்குது? பி அப்படின்றது கிடைக்கும். சரியா? அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்கள். இஃப் ஆல் த டிஜிட்ஸ் ஆர் ட்ராப்டு
which of the following is third to the right of the 11th from the right end அப்படின்னு கேட்குறாங்க. கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பிறகு பின் வருவனவற்றுள் எது வலது முனையிலிருந்து 11வது எண்ணின் வலது புறத்தில் மூன்றாவதாக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களையும் நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கங்கள் அப்படின்னா நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா, நம்பர்ஸ்லாம் என்ன பண்ணணும், நீக்கணும். அப்போ இங்க பாருங்க 7 இருக்கு, அதை நான் வந்து எடுத்துடுறேன். சரியா, 0 இருக்கு, அதை வந்து எடுத்துடுறேன். 6 இருக்கு, அதையும் எடுத்துடுறேன். 4 இருக்கு, 5 இருக்கு, 3 இருக்கு, 9 இருக்கு, 2 இருக்கு. இதை விட்டா நம்மளுக்கு வேற எந்த நம்பருமே கிடையாது. ஓகேவா, அடுத்தது என்ன சொல்றாங்க, வலது முனையிலிருந்து 11வது எண் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது என்ன முனை, இடது, இது வந்து வலது. சரியா, வலது முனையிலிருந்து 11வது எண் என்னன்னு பார்க்கணும். இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11வது உறுப்பு என்னது, இ அப்படின்னு கிடைக்குது. அதோட வலது புறத்தில் மூன்றாவதாக உள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வலது புறம் எது, அதுல இருந்து மூணாவதா என்ன இருக்கு அப்படின்னு. இது 1, இது 2, இது 3. அப்போ எனக்கு மூணாவதா உள்ள உறுப்பு என்னது, இசட். சரி, அடுத்த சம் பார்ப்போம். Find the principal if the difference between compound interest and simple interest on it at 8% per annum for 2 years is ₹240 அப்படின்னு கேட்குறாங்க. 8 வருஷம் ஆண்டு வட்டி வீதம். சரியா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வருஷத்துக்கு. ஓகேவா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் 240 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 2 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா போடுவோங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அது என்னது, P × R/100 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 240ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. 8% per annum ஃபார்முலாவில் இருக்க 100 இங்கே 2 வாட்டி ஸ்கொயர்டு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 வாட்டி போட்டுக்கிறேன். சரியா, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். சரியா, 2ஆல் பண்ணோம் அப்படின்னா 4ஆல் பண்ணலாம். ஓகே, 2 2 4 2 8 அப்படின்னு வரும். ஓகேவா, 4 8 மீது 2 5 4 20 அப்படின்னு கிடைக்கும். அதே தான் இங்கேயும் வரும் 25 அப்படின்ட்டு. இப்போ இந்த 2ஆல் நான் இங்கே ஆப்போசிட் சைடில் பண்ண முடியும். சரியா, 2 2 12 2 24 இந்த 0 அப்படியே போட்டுக்கிறேன். 2 2 6 2 12 இந்த 0 அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு P வந்து தெரியணும் அப்படின்னா இந்த பக்கம் என்ன இருக்குது, 60 இருக்குது. அடுத்து இதெல்லாம் 1/25ன்னு இங்கே இருக்கும். அது மேலே போகும்போது என்ன வரும், மேலேயே 25 அப்படின்னு வரும். சரியா, அப்போது 25 × 25 625 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா, 25 × 25 5 25 மீதி 2 2 10 12 5 10 மீதி 1 2 2 4 5 எவ்வளோ வருது, 625. இந்த 625 கூட 60 மல்டிப்ளை பண்ணுறேன். ஏற்கனவே 0 1 இருக்குது 60ல், அந்த 0 அப்படியே போட்டுக்கிறேன். 6 5 30 மீதி 3 6 2 12 15 அப்படின்னு வரும். மீதி 1 6 6 36 37. அப்போ 37,500 அப்படின்றது தான் எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டாக வரும். அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், 8% கடன் கொடுக்குறேன் அப்படின்னா 2 வருஷத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 240 டிஃப்ரென்ஸ் வருது. சரி, அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்க, எத்தனை ஆண்டுகளில் ₹17,000 ஆண்டுக்கு 7% தனி வட்டி விதத்தில் 18,200 மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, at what time will ₹17,000 will increase $18,200 at 7% per annum அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை வருஷத்தில் எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுக்குறாங்க, 17,000 அப்படின்னு கொடுக்குறாங்க. 17,000 எனக்கு எவ்வளோவா மாறுது, அமௌண்ட்டு வந்து எவ்வளோ மாறுது, 18,200 அப்படின்னு மாறுது. ஓகேவா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 7%ன்னு கொடுக்குறாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் எனக்கு தெரியல. சரியா, இப்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 17,000 அப்படின்னு அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. வட்டி எங்கே கொடுத்துருக்காங்க, வட்டி கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், எவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது எவ்வளோ வருஷம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அப்போ வட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா, Pயில்
அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அமௌண்ட்டில் என்ன பண்ணணும், நான் பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிக்கணும். சரியா? அமௌண்ட்டுன்னா டோட்டல் அமௌண்ட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 18,200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 17,000 அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? இப்போ நான் இதை அப்படியே வந்து என்ன பண்ண போகிறேன், கழிக்க போகிறேன். கழித்தோம் அப்படின்னா எனக்கு 1,200 ரூபா அப்படின்றது கிடைக்கும். 1,200 ரூபான்றது என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரியா? இப்போது எனக்கு என்ன இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ என்ன ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்படியே PNR டிவைடட் பை 100 ஃபார்முலா இருக்குல்லையே, அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது, 1,200, பிரின்சிபல் அமௌண்ட்டு 17,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7, என்ன எனக்கு தெரியாது, டிவைடட் பை 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடறேன். சரியா? அடுத்ததாக இந்த 1 0க்கு இந்த 1 0 அடிச்சிடறேன். அப்போது எனக்கு என்ன கிடைக்கும், n இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற 120 கீழே வந்து 17 × 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கீழே இருக்கிற 17யும் 7யும் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 49, மீதி 4, 1 7 7 4 என்னது 11 அப்படின்னு கிடைக்கும். அப்போது என்ன கிடச்சிருக்கு, 120/119. இப்போ 119 120ல் எத்தனை வாட்டி இருக்குது, ஒரு வாட்டி இருக்குது, 1. மீதி 120ல் 119 போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும், 1 அப்படின்னு வரும், டிவைடட் பை 119. இதுதான் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அல்ஃபபெட் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, லாஜிக்கல் ரீசனிங் தான். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா K இருக்குது, M இருக்குது, O இருக்குது, S இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். KLM ஒரு வார்த்தை விட்டுட்டு M போட்டிருக்காங்க. சரியா? MNO ஒன்று விட்டுட்டு என்ன போட்டிருக்காங்க, O போட்டிருக்காங்க. அப்போது OPQ அப்போது என்ன போடுறோம், P அப்படின்றது வரணும். சரியா? மிஸ்ஸிங் நம்பர்ஸில் என்ன வருது, எனக்கு ஃபஸ்ட் லெட்டர் வந்து P அப்படின்னு வருது. அடுத்து Jக்கும் Lக்கும் பாருங்கள், JKL அப்படின்னு வருது. ஓகேவா? அடுத்ததா Lக்கும் என்ன, LMN அப்படின்னு வருது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும், MNO அப்படின்னு வரும். அப்போ எனக்கு அடுத்ததாக என்ன வரணும், N அப்படின்றது வரணும். சாரி, இங்கே இங்கே N இருக்குல்ல, NOP அப்படின்னு வரும். அப்போ எனக்கு இங்கே என்ன வரும், O அப்படின்றது வரணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், KMO அப்படின்னு இருக்குது. சரியா? கேக்கும் எம்முக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், KLM. சரியா? எம்முக்கும் ஓக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், MNO அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததா ஓக்கும் அடுத்த லெட்டருக்கும் என்ன வரணும், ஒரு லெட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் வரணும். OPQ வரணும். அப்போ என்ன வரும், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து Q அப்படின்னு வரணும். சரியா? அடுத்த செகண்ட் லெட்டர் பாருங்கள், இங்கே J, இங்கே L, இங்கே M இருக்குது, JKL அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து LMN. ஓகேவா? NOP அப்படின்னு வரணும். அப்போது என்ன வரும், எனக்கு P அப்படின்றது வரணும். அடுத்தது லாஸ்ட் லெட்டர் பாருங்கள், IJKLM MNO என்ன வரும், O அப்படின்னு வரும். அப்போது எனக்கு மிஸ்ஸிங் நம்பராக என்ன வரும், QPO அப்படின்ட்டு வரும். அடுத்த சம் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த சீரீஸ் கிவன் பிலோ அப்படின்னு கொடுக்குறாங்க. பின்வரும் தொடரில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, 1, அடுத்து 5/2, 10/3, 17/4 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே 1 இருக்கிறதுனால கீழே இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். சரியா? அப்போது 1 2 3 4 அப்படின்னு வந்தால் எனக்கு என்ன வரும், பின்னத்தில் 5 வரும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 5ல். அப்போ மேலே என்ன வரும் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஓகேவா? எந்த லாஜிக்கில் வருது அப்படின்னா 1 + 1² என்ன வரும், 1 இல்லை 1² வந்து எனக்கு என்ன வருது, 1 அப்படின்னு வருது. 1 + 2² எனக்கு என்ன வருது அப்படின்னா 5 அப்படின்னு வருது. சரியா? அடுத்ததா 1 + 3² அப்படின்றது எனக்கு என்னவா வருது, 10 அப்படின்னு கிடைக்குது. சரியா? அடுத்ததா 1 +
4 ஸ்கொயர் என்னது 1 + 16 = 17 அப்படின்னு வருது. அப்போ எனக்கு அடுத்தது என்ன வரணும் 1 + 5 ஸ்கொயர்ட் அப்படின்றது வரணும். சரியா 5 5 என்னது 25. 1 + 25 = என்னது 26. ஆன்சர் வந்து என்ன வருது 26/5 அப்படின்றது வருது. சரியா அடுத்த சம் பார்ப்போம். What is the probability that a leap year selected at random will contain 53 Sundays அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு நெட்டாண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நெட்டாண்டு அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு தெரியணும். லீப் இயர்னு இங்கிலீஷில் ஈஸியாக கொடுத்துட்டாங்க. லீப் இயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 366 நாள் அப்படின்றது இருக்கும். சரியா ஒரு லீப் இயரில் எவ்வளோ டேஸ் இருக்கும் 366 நாள் அப்படின்றது கிடைக்கும். பொதுவாகவே நம்மளுக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை 52 வாரம் அப்படின்றதுனால 52 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா ஆனால் லீப் இயரில் ஒரு டே வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஓகேவா எப்பயுமே 365 நாள் அப்படின்றது இருக்கும். நம்மளுக்கு வந்து இதை நம்ம 7ஆல் வகுத்தோம் அப்படின்னு பாருங்கள். 1 7 7 35 மீது என்ன வரும் 16 அப்படின்றது கிடைக்கும். 35 கூட 1 ஓகேவா 7 14 மீது என்ன வருது 2 அப்படின்னு 2 டே வந்து எக்ஸ்ட்ரா வருது வாரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா. ஓகே 366 நாளில் 52 வாரம் போக நம்மளுக்கு என்ன வருதா 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா வருது. சரியா அப்போ அந்த 2 நாளில் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கான நிகழ்தகவு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த 2 நாள் வந்து என்னென்னலாம் வரலாம் அப்படின்னா ஒன்று திங்கள் செவ்வாய் ஞாயிறு திங்கள் அப்படின்னு வரலாம். அடுத்ததா திங்கள் புதன் செவ்வாய்ன்னு வரலாம். அடுத்தது செவ்வாய் புதன் அப்படின்னு வரலாம். அப்படின்னா புதன் வியாழன் அப்படின்னு வரலாம். இல்லை வியாழன் வெள்ளி அப்படின்னு வரலாம். இல்லை வெள்ளி சனி அப்படின்னு வரலாம். இல்லை சனி ஞாயிறு அப்படின்னு வரலாம். இப்போ பாருங்கள் இங்கே இடத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது, இந்த இடத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது. சரியா அப்போது 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது வாரத்துக்கு பார்க்கும்பொழுது. அந்த 2 நாளில் இத்தனை வரலாம். சரியா இத்தனை மாதிரியான நாட்கள் வரலாம். ஒன்று சனி ஞாயிறு வரலாம். சரியா திங்கள் செவ்வாய் வரலாம். அடுத்தடுத்து இந்த மாதிரி 2 நாளில் எத்தனை டைப்பில் வந்து நம்மளுக்கு வரலாம் டேஸு 1 2 3 4 5 6 7 டைப்பில் வந்து எனக்கு வரலாம். ஓகேவா அதில் எனக்கு என்ன கேட்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை வரணும். எந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை வருது 2 இடத்துல எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்போது 2/7 அப்படின்றது ஆன்சர். How many days of the week start with T அப்படின்னு கேட்குறாங்க. வாரத்தின் 7 நாட்களை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது எத்தனை நாட்கள் டி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை நம்ம இங்கிலீஷில் வீக் டேஸ் வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம் சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா இப்போ எத்தனை நாட்கள் டி என்ற எழுத்தில் ஆரம்பிக்குது 2 எழுத்து ஆரம்பிக்குது அதுதான் ஆன்சர். சரியா ஈஸியாக கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா நிறைய கொஷின் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் வந்து நம்ம 16 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேவா ஒன்றுத்துலேயும் 10 கொஷின் அப்படின்னும் பொழுது 160 கொஷின் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். இந்த 160 கொஷின்லேருந்தே நிறைய கொஷின் இந்த கொஷின் பேப்பரில் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படியே கொஷினோட ஆப்ஷன்ஸ் கூட மாற்றாமல் நம்பர்ஸ் கூட மாற்றாமல் என்ன பண்ணுறாங்க நம்ம போன வாட்டி பார்த்தது 2024 கொஷின் பேப்பர். சரியா 24ல் ஒரு 4 எக்ஸாமோட கொஷின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். 25ல் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். அந்த நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண கொஷின்லேருந்து குறைஞ்சது ஒரு 7-8 கொஷின் வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு 2-3 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாடலில் ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ நம்ம போட்டோம்ல எல்சிஎம் வந்து 25 x² y² அப்படின்னு அந்த டைப்லாம் வந்துருக்கு. அதே மாதிரி HCFல வந்து போட்டோம்ல என்னென்னு போட்டோம் ஒரு குண்டானில் வந்து 120 லிட்டர் பால் இருக்குது, இன்னும் 80 லிட்டர் பால் இருக்குது, 100 லிட்டர் பால் இருக்குது, சரியாக அளக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டும்போது HCF கண்டுபிடிச்சி போட்டோம். இந்த மாதிரி நிறைய கொஷின் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பீட் ஆகிருக்கு. ரிப்பீட் ஆன கொஷின்லாம் நான் விட்டுட்டு தான் உங்களுக்கு சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது. சரியா அதனால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணாமல் தயவு செஞ்சு போகாதீங்க. எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக PYQ தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா டெய்லியும் வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு கொஷின் பேப்பரில் 25 சம் வந்து சால்வ் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 15-20 சம் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா மீதி தெரியாத ஒரு 5 கொஷின் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும். சரியா அடுத்தது நம்ம இன்னொரு வீடியோவில்
முக்கியமான இன்னொரு 10 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் 25 கொஷின் இருந்துச்சு. ஓகேவா, 25 கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 10 சால்வ் பண்ணியிருக்கேன். மீதி 15 கொஷின் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஓகேவா, அதே கொஷினாக ரிப்பீட் ஆனது ஒரு 7-8 வந்திருக்கு. அதே மாடலில் அதே சிம்பிளாக ரெடி ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஷின் கிட்ட வருது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ரிவிஷனுக்கு வேணும் அப்படின்றதுனால நம்ம இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருக்கோ அதை மட்டும் தான் நான் எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். சரியா, கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பாருங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத உங்களோட கமெண்ட் வச்சு தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். சரியா, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு 10 கொஷின் பார்க்கலாம். தேங்க்யூ.